எல்லாவற்றையும் மிக அதிகமாகவே செய்து காட்டுவார். அற்புதங்களை நிகழ்த்துகிற கடவுள் நம் கடவுள். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். அதைத்தான் இயேசுவும் சொன்னார், மாதாவும் அதைத்தான் சொல்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அவர் சொன்னது எல்லாம், என்னை நம்புங்கள், என் தந்தையை நம்புங்கள், தூய ஆவியை நம்புங்கள், நான் செல்கிறேன், என் தந்தையிடம் செல்கிறேன், என் தந்தையிடம் கேட்பேன், கேட்டு உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், கற்றுத்தருவார், ஜெபிக்க கற்றுத்தருவார், பரிந்து பேசுவார், அவர் துணையோடு இருப்பீர்கள், மீண்டும் நான் திரும்பி வருவேன் என் தந்தையிடம் இருந்து. இதுதான் அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இதைத்தான் இருவருமே சொல்லுகிறார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையில் நிலைத்திருப்பவர்களுக்கு எல்லாம் நலமாக அமையும். அந்தோனியார் திருத்தலங்கள்ல இந்த வார்த்தை சொல்லுவாங்க, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். அதே தான் மாதாவும் சொல்றாங்க, நம்புங்கள், என் புள்ள சொல்றத நம்பு, என் புள்ள சொல்றத கேளு, என் புள்ள சொல்ற மாதிரி செய்யி, உனக்கு எல்லாமே நலமாக அமையும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே, அரச குருத்துவ கூட்டமே, தூய மக்களினமே, அவருடைய உரிமை சொத்தான மக்களே, அவருடைய தனி சொத்தான மக்களே, அவருடைய ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களே, அனைவரும் இப்பொழுது முழந்தால் படியிட்டு குணமளிக்கும் இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். குணமளிக்கும் வழிபாடு இது நடைபெறும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நோக்கி